வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச வைத்தியசாலைகள் பணிபுரியும் முஸ்லிம் தாதியர்களின் கலாச்சார உடை தொடர்பில் எழுந்த பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் முஸ்லிம் சிவில் சமூக தலைவர்களுக்கிடையில் கலந்துரையாடல். போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை தேவையில்லை என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ள பிரதமர் ஹரணி. இஷாரா சிவந்து இந்தியாவுக்கு தப்பி செல்ல பயன்படுத்திய படகு இயக்கிய இளைஞன் கைது. 30 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினரின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணைகள். இனி விரிவான செய்திகள். அரசு வைத்தியசாலைகளில் பணிபுரியும் முஸ்லிம் தாதியர்கள் தங்கள் இஸ்லாமிய கலாச்சார உடையை அணிவது தொடர்பாக எழுந்த பிரச்சனைகள் குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் முஸ்லிம் சிவில் சமூக தலைவர்களுக்கிடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் COVID-19 காலத்தில் மரணமடைந்தவர்களை அடக்கம் செய்வதில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டன. மேலும் நாட்டில் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் குறித்து வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்திடம் பிரதிநிதிகள் விரிவாக விளக்கம் அளித்தனர். அரச வைத்தியசாலைகளில் பணிபுரியும் முஸ்லிம் தாதியர்கள் தங்கள் மத மற்றும் கலாச்சார விழுமியங்களுக்கு ஏற்ப ஆடை அணிவதை தடுக்கும் எந்த சட்டமும் இந்த நாட்டில் இல்லை என்று அமைச்சர் ஹேரத் கூட்டத்தின் போது தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, அமைச்சர்கள் சுனில் செலவி, பிரதி அமைச்சர்கள் முனீம் முலாபர் மற்றும் அர்ஹாம் இல்லியாஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபாஸ்மிம் ஷெரீப் ஆகியோரும் பங்கேற்றனர். அத்துடன் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அமைப்பின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 15 முஸ்லிம் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை தேவையில்லை என்ற அரசாங்கத்தின் ஏற்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் வாய்மொழி வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெளிவுபடுத்தினார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடன் அரசாங்கம் இணங்கவில்லை என்று பிரதமர் கூறினார். நாட்டின் மாற்றத்தினை ஏற்படுத்தும் நோக்கில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தி தேசிய நெறிமுறைகளின் அடிப்படையில் மனித உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். வெளிப்புற தலையீடுகள் நாட்டின் உள்நாட்டு ஒருமைப்பாட்டை பாதிக்கும் அபாயத்துடன் உள்ளதுடன் உள்ளக நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த காரணங்களின் அடிப்படையில் சர்வதேச விசாரணைகளுக்கு அரசாங்கம் எதிர்ப்பதாகவும் அதற்கு பதிலாக நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் பொறுப்பு குரல் செயல்முறைகளை முன்னெடுக்க அரசாங்கம் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 4 நாள் விஜயமாக நவம்பர் முதல் வாரத்தில் புதுடில்லி செல்கின்றார். தம்மோடு வேறு பிரதிநிதிகள் குழுவை கூட்டு செல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் தனித்து புதுடில்லி செல்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அங்கு இந்திய உயர்மட்ட தலைவர்களோடு அவர் பல சுற்று பேச்சுக்களில் ஈடுபடுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க பின்னர் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை புதுடில்லிக்கு அழைத்து பேசிய இந்திய அரசு இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இந்தியாவுக்கு அழைத்திருப்பது முக்கிய விடயமாக பேசப்படுகிறது. மக்கள் மீதான உண்மையான அக்கறையுள்ள அரசாங்கம் ஒன்றினால் மட்டுமே போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பரவலில் இராணுவத்தினரின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருப்பதாக கூறினார். யுத்த காலத்தில் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத நிலைமை நிலவியது. அவர்கள் மக்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டதால் இதை கட்டுப்படுத்த முடிந்தது என்று அவர் விளக்கம் அளித்தார். அந்த காலத்தில் வடக்கில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் புலிகளின் தாக்கம் காரணமாக போதைப்பொருள் பரவல் மிக குறைந்த அளவிலேயே இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்ததை அடுத்து வடக்கில் போதைப்பொருள் பரவலாக வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் அதில் இராணுவத்தினரை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்றைய நிலவரத்தில் சில இராணுவ முகாம்கள் சமூக விரோதிகளுக்கு தங்குமிடமாக மாறியுள்ளதாகவும் புலிகளை தோற்கடித்த இராணுவம் வழியாக பயன்படுத்தப்பட்ட போதைப்பொருள் என்ற புற்றுநோய் தற்போது தெற்கு பகுதிகளுக்கு பரவி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பான முறைப்பாடுகளை காவல் நிலையங்கள் ஏற்க தயங்குகின்றன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இதற்கான முழுமையான விசாரணை அவசியம் என்று வலியுறுத்தினார். அதே நேரம் காவல்துறை, கல்வி, சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகள் தொடர்பான பொறுப்புகள் அவற்றின் மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பிரச்சனைகள் அந்த பகுதியுடன் தொடர்பில்லாத தரப்பினர் ஒருபோதும் தீர்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலைமையினால் வடமாகாணம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் திட்டமிட்ட பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் முன்வைத்துள்ள போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய திட்டத்திற்கு தாம் ஆதரவு அளிப்பதாக கூறிய அவர் ஆனால் அதில் இராணுவம் பங்கேற்க கூடாது என்றும் வலியுறுத்தினார். நிபுணத்துவம் பெற்ற சிவில் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களின் பங்களிப்பால் மட்டுமே போதைப்பொருள் ஒழிப்பு வெற்றியடைய முடியும் என்று அவர் தெரிவித்திருந்தார். போதைப்பொருள் பாவனையாளர்கள் அல்ல, அதனை விற்பவர்களை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை ராணுவம் மறுத்துள்ளது. நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகளில் ராணுவம் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே தெரிவித்துள்ளார். அவர் அளித்த விசேட செவியில் காவல்துறையினருடன் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று அவர் விளக்கியுள்ளார். இஷாரா செவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகை இயக்கிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட அவர் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அதேவேளை அந்த படகில் உதவியாளராக இருந்த மற்றொருவரை தேடி விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது. இதே நேரம் கனிமுண்ட சஞ்சீவ கொலைக்கு பிறகு இஷாரா நாட்டில் மறைந்து இருக்க உதவிய சந்தேகிக்கப்படும் 10க்கும் மேற்பட்ட நபர்களை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்களில் சிலர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகளின் காவலில் உள்ள பாதாள உலக குற்றவாளி ரோட்டும்பு அமிலவுக்கு எதிரான வழக்கு தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை ரோட்டும்பு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட மாட்டார் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து குடியேற்ற சட்டங்களை மீறி ரஷ்யாவுக்குள் நுழைந்திருந்த நிலையில் கடந்த மார்ச் மாதத்தில் ரோட்டம்புவ கைது செய்யப்பட்டார். அவரை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் கைது செய்ததாக இன்டர்போல் அதிகாரப்பூர்வமாக இலங்கை அதிகாரிகளுக்கு அறிவித்தது. ரோட்டம்புவ கைது செய்யப்படும் நேரத்தில் அவருடன் மேலும் சிலர் இருந்ததாக தகவல்கள் கூறப்படுகின்றன. ஆனால் அவர்கள் குறித்து இதுவரை இலங்கைக்கு எந்தவித தகவலும் வழங்கப்படவில்லை. குடியேற்ற சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் ரோட்டம்பு அமில தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த வழக்கு அடுத்த மாதம் மீண்டும் எடுத்துரைக்கப்பட உள்ளது. இதேவேளை ரோட்டம்பு அமிலவை இலங்கைக்கு அழைத்து வரும் செயல்முறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தேவையான அனைத்து ஆவணங்களும் ஏற்கனவே ரஷ்ய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசா என்று அழைக்கப்படும் அவரின் கொலை தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகளில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணைகளின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி இராணுவத்திலிருந்து தப்பி சென்ற ஒரு சிப்பாய்க்கு வழங்கப்பட்ட நிதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தென் மாகாணத்தில் செயல்படும் ஒரு பெரிய பாதாள உலக குழுவே இந்த கொலைக்கு பின்னால் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. சம்பவத்திற்கான சிசிடிவி காட்சிகளின் மூலம் முக்கிய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரை கைது செய்வதற்காக பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன. கொலையாளியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் சென்று பாதையினை துல்லியமாக அடையாளம் காண அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் விரிவாக ஆய்வு செய்யப்படுகின்றது. மேலும் தப்பி சென்ற இருவரும் பின்னர் 2 தனித்தனி மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் பரிமாறப்பட்ட தொலைபேசி அழைப்புகளின் பதிவுகள் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றின் பகுப்பாய்வு தற்போது தனி விசாரணையாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கு முன்னதாக வெலிகம இப்பாவல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து 356 துப்பாக்கிகள் மற்றும் பல ராணுவ உபகரணங்கள் காவல்துறை பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. அந்த சோதனை தொடர்பான தகவல்களை லசந்த விக்ரமசேகரவை காவல்துறைக்கு வழங்கியதாக பாதாள உலக குழுக்கள் சந்தேகித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அந்த சோதனையில் கைது செய்யப்பட்ட நபர் மிதிகம ருவானின் நெருங்கிய உறவினர் என்று கூறப்படுகிறது. இதுவே இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பாதாள உலக தலைவரான ஹெகல்பத்ர பத்மி மற்றும் அவருடன் தொடர்புடைய சுமார் 30 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பாக காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணைகள் காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவில் முன்னெடுக்கப்படுகிறது. விசாரணைகளின் ஆரம்ப கட்டத்தில் பத்மியுடன் தொடர்புடைய பல சொத்துக்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் ஹம்பகா ஹெகல்பத்த பகுதியில் அமைந்துள்ள சுமார் 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 28 பேர்ச் காணி ஒன்றும் அடங்கும் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த காணி சமீபத்தில் சட்ட ரீதியாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் லொகுபெட்டி என அழைக்கப்படும் மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினரின் சட்டவிரோத சொத்துக்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது.